வணக்கம். இந்த அமலாக்கத்துறை வழக்கில் தற்பொழுது கிருஷ்ணா அவர்கள் ஆஜராகியிருக்கிறார். நடிகர் ஸ்ரீகாந்த் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா அவர்கள் ஆஜராகியிருக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான கிருஷ்ணாவுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் விசாரணைக்கு தற்பொழுது அவர் ஆஜராகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட இருக்கிறது. எந்த இடத்திலிருந்து இந்த பண பரிமாற்றம் நடைபெற்றது, யார் யாருக்கெல்லாம் இந்த பண பரிமாற்றம் நடைபெற்றது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் அவரை சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்க இருக்கிறார். முறைகேடாக பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய நிலையில் அடுத்த கட்டமாக விசாரணைக்கு ஆஜராவதற்கு இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. இதில் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஆஜராகாத நிலையில் கிருஷ்ணா மட்டும் தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். தமிழ் சினிமா உலகையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய போதைப் பொருள் வழக்கில் இப்போது புதிய திருப்பமாக நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவை குறிவைத்து அமலாக்கத்துறை இருவருக்கும் சம்மன் அனுப்பியது. தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வைத்திருந்த நிலையில் கடந்த ஜூன் 23 சென்னை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் இதே வழக்கில் கைது செய்யப்பட்டார். பின்னர் புழல் சிறையில் சில வாரங்கள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் விவகாரம் தமிழ் சினிமாவையே அதிர வைத்தது மட்டுமின்றி போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் யார் என்ற மர்ம முடிச்சுகளையும் ஒவ்வொன்றாக அவிழ்த்தது. கடந்த மே மாதம் 22 நுங்கம்பாக்கம் பார் ஒன்றில் திருவான்மியூர் உணவு உரிமையாளர் ராஜா மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியின் மகனுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணை தொடங்கிய காவல்துறைக்கு பல்வேறு முக்கிய தகவல்களும் கிடைத்தன. அதன் அடிப்படையில் கடந்த மே 29 அன்று தேனியில் அதிமுக பிரமுகர் பிரசாத், கணேஷ்குமார், தனசேகர், அஜய் ரோகன், சுனாமி சேதுபதி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பூனேவில் ராஜா, சந்தோஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் பிரசாத் முன்பே மோசடி வழக்குகளில் ஈடுபட்டவர் என தெரிய வந்தது. இந்த பிரசாத் என்பவர் தான் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் சப்ளை செய்தவர் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதற்கிடையே போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அளித்த தகவலின் அடிப்படையில் சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார் என்ற நபரை நுங்கம்பாக்கம் காவல்துறை கைது செய்தது. பிரதீப்பிடம் நடத்திய விசாரணையில் தான் பிரசாத்திற்கு போதைப் பொருட்கள் சப்ளை செய்ததாகவும் அவர் அதனை நடிகர் ஸ்ரீகாந்திற்கு கொடுத்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார். சுமார் 40 பேரிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இதன் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் ஸ்ரீகாந்தை அழைத்து விசாரித்து அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் சோதனை செய்யப்பட்டது. சோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியான நிலையில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கிருஷ்ணா அவர்களும் அடைக்கப்பட்டிருந்தார். இருவரின் வங்கி கணக்குகள், சொத்துக்கள் மற்றும் பண பரிமாற்றங்கள் அனைத்தையும் அமலாக்கத்துறை ஆராய்ந்தது. இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றது அமலாக்கத்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இருவருக்கும் சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. இதில் ஸ்ரீகாந்த் ஆஜராகாத நிலையில் கிருஷ்ணா அவர்கள் ஆஜராகியிருக்கிறார். தற்பொழுது அவர் விசாரணைக்கு பின்பு அடுத்த கட்டமாக சிபிஐ அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.